ஒரு ஊர்ல தாக்ஷியும் அவளோட மாமியாரும் வாழ்ந்து வந்தாங்க. தாக்ஷி ரொம்ப பெரிய சோம்பேறி. அவளோட மாமியார் அதுக்கும் மேல ஒரு சோத்து மூட்டை. ஒரு நாள் தாக்ஷிய பார்க்கறதுக்காக அவளோட மாமியார் ஹாலுக்கு வர்றாங்க. அப்ப 2 பேரும் இப்படி பேசிக்கிறாங்க. அத்தை லஞ்ச் ரெடியா அவர் கிளம்பிட்டாரு. அடியே என்ன பார்த்து கேட்குற? நான் இப்பதான் எழுமுனேன். அச்சோ இப்போ என்ன செய்யறது அத்தை? எனக்கிட்ட கேட்குற? தாக்ஷி லஞ்ச் ரெடியா? நான் கிளம்பிட்டேன். ரெடிங்க. ரெடியா? எங்கடி ரெடி பண்ண சொல்லவே இல்லை. இருங்க தவாரேன். அப்படி சொல்லிட்டு தாக்ஷி பக்கத்து வீட்டு புனிதா அக்கா கிட்ட போறா. அக்கா அக்கா சொல்லு தாக்ஷி. அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? உனக்கு இல்லாத ஹெல்ப்பா தாக்ஷி? அக்கா நான் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தரீங்களா? இது தாக்ஷி, நான் எடுத்துட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு புனிதா அக்கா போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. தாக்ஷியும் தேங்க்யூ சொல்லிட்டு வீட்டுக்கு போறா. தாக்ஷி லஞ்ச் ரெடியா? ரெடிங்க, இந்தாங்க. நான் இன்னைக்கு வெள்ளன வந்துடுவேன், நீங்க இன்னைக்கு பிரியாணி ரெடி பண்ணி வை. சரிங்க சொல்லிட்டு தாக்ஷியும் பிரியாணி ரெடி பண்ணிட்டா. அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் சாப்பிட்டு தாக்ஷிக்கு புகழ். தாக்ஷிக்கு சமைக்கிறது பிடிச்சி போயிட்டு அவ தினமும் சமைச்சு தன்னோட சோம்பேறித்தனத்தை இல்லாமக்கிட்டா.